Hi everyone. Are you exactly confused about what is Frappe? Frappe framework na என்ன ERP na என்ன ERP-க்கும் ERP நெக்ஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, டோன்ட் worry about it. 3 months back I was like this. So in this video I'm going to give you exactly what is mean by Frappe and its framework in a simplest way possible. So at the end you will get an idea about all these frameworks. So stick with me. So before we get into the video, let me quickly share my journey. As you can see, I'm a CA aspirant and I have no idea what is mean by framework or web development. எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. But life took an interesting turn and I joined a company called OneBook, which builds enterprise solution. So ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே வந்து ப்ரோ டாக் டைப்பில் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணுங்க, டாக் டைப்பில் உள்ளே போய் டாக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுங்க, ஃப்ராப்பே இது ஃப்ராப்பே எதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. I was totally confused and I literally asked them, அண்ணா என்னன்னா பேசிகிட்டு இருக்கீங்க? That confusion turned into curiosity. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ராப்பே கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ வித்தின் few months of experience in that Frappe framework, I can say that Frappe is a very powerful and logical tool. So I thought, let me create a video for people like me who are in the beginner situation. So they cannot be a beginner anymore. So let's dive into this video. ஸோ வாட் இஸ் ஃப்ராப்பே? ஃப்ராப்பேனா நிறைய கோட் எழுதாமல் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒரு பிஸ்னஸ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணக்கூடிய டூல் தான் ஃப்ராப்பே. ஸோ ஃப்ராப்பே இஸ் நத்திங் பட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். திங்க் ஆஃப் ஃப்ராப்பே லைக் அ ஸ்மார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட். இமேஜின் இஃப் யூ வாண்ட் பில்ட் அ ஹவுஸ், அதுக்கு செங்கல் வாங்கி, அதுக்கு சிமெண்ட்ஸ் தனியாக வாங்கி, எம்சாண்ட் வாங்கி, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு செங்கலாக வச்சு செவர் எழுப்பி வீடு கட்டுவோம். பட் இன்னொருத்தர் வந்து இல்லைங்க நான் வந்து ப்ரீமேட்ஸ் வால் தந்துடுறேன், ப்ரீமேட் விண்டோஸ் இருக்குது, ப்ரீமேட் டோர் இருக்குது, நீங்கள் எடுத்து எல்லாம் ஃபிட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு வீடு ரெடி ஆயிரும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃப்ராப்பே. ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரீ பில்ட் காம்பனன்ட்ஸ் ஃப்ராப்பே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஃப்ராப்பே இஸ் பேசிக்கலி அ டூல். அப்போது ஃப்ராப்பே ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? Frappe framework is a full stack, batteries included web framework written in Python and Java with MariaDB as a database. புரியல. Let's break it into segment. What is mean by full stack? So ஒரு full stack application na full stack application can handle both front end and back end. Front end na what user sees, back end na business logics run ஆகிற இடம். ஸோ ஃப்ராப்பேல பார்த்தீங்கன்னா ஃப்ராப்பேயோட பேக் end is like written in Python and front end is written in JavaScript. ஸோ இந்த பைத்தன் வில் ஹேண்டில் ஆல் தி பிஸ்னஸ் லாஜிக்ஸாக இருக்கட்டும், இல்லை சர்வர் சைட் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டேட்டாபேஸ் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், பைத்தன் வில் ஹேண்டில் தட். இந்த மீன் டைம் ஃப்ரண்ட் எண்டில் JavaScript கேன் ஹேண்டில் தி UI டிசைன்ஸ். ஸோ UI இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபார்மோட கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டில் JavaScriptல ரைட் பண்ணி தென் ஸ்டோரேஜ்க்கு MariaDB யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் நம்ம டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகுது. லைக் somewhat similar to MySQL, but MariaDB is like a open source and much more powerful than MySQL. So before we dive deep into the core concepts of Frappe, what can we do with Frappe? Frappe வச்சு என்னடா இவ்வளோ பேசுகிறல்ல, Frappe வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Frappe with the help of Frappe framework we can almost build any business applications you can ever imagine. அது ஒரு HRMS அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஒரு API ஃபர்ஸ்ட் பேஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும். இட்ஸ் லைக் n number of possibilities are there for you to create application based on Frappe framework. ஸோ இந்த Frappe frameworkல சில கோர் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கோர் கான்செப்ட்ஸில் டாக் டைப் இஸ் கால் தி ஹார்ட் ஆஃப் Frappeன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டாக் டைப் டிஃபைன்ஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்களேன், இப்போது ஒரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னென்ன டீட்டெயில் தேவைப்படும்? கஸ்டமரோட நேமாக இருக்கட்டும், கஸ்டமரோட இமெயிலாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பர், இதெல்லாமே ஒரு ஃபார்ம் மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டாக் டைப் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரி திங் லைக் இன் அ டேபிள் மேனர், லைக் கஸ்டமர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பர். ஸோ ஒரு டாக் டைப் நீங்கள் ஃப்ராப்பேல ரெடி பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் சம் கஸ்டமர் என்ட்ரி ஃபார்ம்,
லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணிடும், அதுக்கான ஃபில்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடும், தென் அதோட ஒரு பெர்மிஷன் செட்டிங் கிரியேட் பண்ணிடும், ஏபிஐ கால்ஸ் கிரியேட் பண்ணிடும். தட் இஸ் தி core of Frappe. So these docs types comes under applications. ERP நெக்ஸ்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அதுக்குள்ள பையிங் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு மாடியூல்ஸ் இருக்கும். அந்த மாடியூல்ஸ்குள்ள அந்த பர்டிகுலர் டாக் டைப்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பில்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் எங்கே இருக்கும்னா பர்டிகுலர் சைட்டில் இருக்கும். இந்த இடத்துல சைட்டு நான் மீன் பண்ணுறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் OneBookலேயே சைட் 1 இஸ் ஃபார் கம்பெனி ஏ, சைட் 2 இஸ் ஃபார் கம்பெனி பி. கம்பெனி 1 வந்து மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் இருக்கிறதுனால ERP நெக்ஸ்ட் ஃப்ரம் ப்ளஸ் ஒரு கஸ்டம் மாடியூல்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதுவே சைட் 2 வந்து கம்பெனி பி வந்து நார்மலாக டிஃப்ரெண்ட் கம்பெனினா அதுக்கு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எந்தெந்த அப்ளிகேஷன் எந்தெந்த சைட் இருக்கலாம்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த சைட்டு, இந்த அப்ளிகேஷன், அப்புறம் இந்த நோட், ரெடிஸ், பைத்தான், இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே ஒர்க் ஆகிறது பெஞ்ச். அதுதான் ஃப்ராப்பேயோட ஹார்ட். ஸோ இந்த பெஞ்சுங்கிறது தான் ஃப்ராப்பேயோட ஒரு சீக்ரெட் வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெஞ்சை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா மேனேஜர் ஆஃப் யுவர் என்டையர் செட்டப்னு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைரார்கி எப்படி போகும்னா, ஒரு பெஞ்சுக்குள்ள மல்டிபிள் சைட்ஸ் இருக்கலாம், அந்த மல்டிபிள் சைட்ஸ்க்குள்ள மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், அந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்குள்ள மாடியூல் இருக்கும், அந்த மாடியூலில் டாக் டைப் இருக்கும், அந்த டாக் டைப்பில் டாக்குமெண்ட் ஃபீல்டு இருக்கும். திஸ் இஸ் லைக் அ பர்ஃபெக்ட் ஹைரார்கி. ஸோ நவ் யூ மைட் பி திங்கிங், மற்ற தெர் ஆர் லைக் மெனி அதர் ஆப்ஷன்ஸ் லைக் சாப், ஊடு, ஆரக்கிள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன்டா ஃப்ராப்பே வரணும், அதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் ஸ்பீட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்கில் லெட்ஸ் இமேஜின் தட் வி வாண்ட் டு ப்ரிப்பேர் அ ஃபார்ம். ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் மாடல்ஸ் எழுதணும், அதுக்கு வியூஸ் எழுதணும், அதுக்கு டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணணும், தென் அதுக்கான வேலிடேஷன்ஸ், அதுக்கான பெர்மிஷன் சொல்லிட்டு லொட்டு லொஸ்க்குன்னு ஒரு 200-300 லைன் கோடை நீங்கள் ரெடி பண்ணாதான் அந்த ஃபார்ம் ரெடி ஆகும். பட் ஃப்ராப்பேல நீங்கள் ஒரு டாக் டைப் டிஃபைன் பண்ணால் போதும், அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணால் போதும், we can easily create the form in just 5 minutes. The speed of development gives a much more like bigger more advantage for Frappe. So compared to other frameworks, Frappe has a built-in features, lot of built-in features. மற்ற அப்ளிகேஷன்னா பார்த்தீங்கன்னா they just offer basic web development tool. பட் ஃப்ராப்பேக்குள்ள இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே லைக் பில்டின் ஃபீச்சர்ஸாகவே இமெயில் இன்டெகிரேஷன்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ளோவாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டிங்காக இருக்கட்டும், யூசர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், தே கிவ் எவ்ரி திங் ஆஸ் அ பில்டின் ஃபீச்சர்ஸ். ஸோ தட் ஆல்சோ கிவ்ஸ் அன் ஹையர் அட்வான்டேஜ் ஃபார் ஃப்ராப்பே. நெக்ஸ்ட், காஸ்ட் டு ஆர்டர். இப்போ நம்ம சாப், ஆரக்கிள், ஜோகோலாம் போனோம் அப்படின்னா த லைசன்ஸ் ஃபீ இஸ் higher, maybe in lakhs or thousands of rupees. Then அப்போ நான் கஸ்டம் ஆப் பண்ணலாம்ல, நான் கஸ்டம் ERP பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா might probably take not less than 2 months, 3 months. That is where Frappe excel. Frappe is a open source and it's completely free. So before we jump into practical demo, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஹியர் யூ கேன் see that I'm using Frappe வெர்ஷன் 15 ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணது. ஸோ நான் வந்து இப்போ என்னோட பெஞ்ச் லோக்கலில் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது லைக் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயில்டாக பார்ப்போம், லைக் ஹவு டு இன்ஸ்டால், வேர் டு இன்ஸ்டால், எப்படி நம்ம ரன் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் ஆஃப் ரைட் நவ் ஐம் ஷோயிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் தட் Frappe ஹேஸ். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் பெர்மிஷன் மேனேஜ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, யூ கேன் கண்ட்ரோல் எக்ஸாக்ட்லி வாட் ஈச் யூசர்ஸ் கேன் சி. லைக் ஹெச்ஆர் மேனேஜர் கேன் சி எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் பட் நாட் அக்கௌண்டிங். ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு ஃபினான்ஷியல் டேட்டாவை பார்க்கலாம், பட் ஹெச்ஆர் ரெக்கார்டை பார்க்க முடியாது. இந்த மாதிரி வெறும் கிரானுவல் கண்ட்ரோல்ஸை நம்மளால் ஃப்ராப்பேல பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ராப்பேல ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்ணிக்க முடியும். லைக் இமேஜின் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் அப்ரூவல் ஒரு எம்ப்ளாயி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும். மேனேஜர் அப்ரூவ் பண்ணதை ஒரு ஃபினான்ஸ் டீமில் ஒருத்தர் வேலிடேட் பண்ணணும். அது தென் சப்ளையருக்கு நோட்டிஃபை ஆகணும். இந்த ஒர்க் ஃப்ளோவை ஃப்ராப்பேல ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் நம்ம கிளைண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த டாக் டைப்லேருந்து ஃபெச் பண்ணணும், இந்த டாக் டைப் இந்த அமௌண்ட் இதிலேருந்து ஃபெச் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ பில்டர் அலாங் வித் திஸ் கிளைண்ட் ஸ்கிரிப்ட் யூ கேன் கிரியேட் அன் சூப்பர் அப்ளிகேஷன்.
So apart from all this, you can create reports and dashboards. Like you can create beautiful reports and real-time dashboards for sales manager. அவங்களுக்கு அந்த லைவ் சேல்ஸ் ஃபிகரை காட்ட வைக்கலாம், இன்வென்ட்ரி மேனேஜர், ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு டேஷ்போர்டில் ஃபிட் இன் பண்ண முடியும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ராப்பி ஹையரார்கி பார்த்தோம் இல்லையா? ஒரு பெஞ்சுக்குள்ள மல்டிபிள் சைட்ஸ் இருக்கும். அதில் ஒரு சைட்டுக்குள்ள மல்டிபிள் ஆப்ஸ் இருக்கும். மல்டிபிள் ஆப்ஸ் வந்து மாடல்ஸ் பிரிங் பண்ணும். அந்த மாடல்ஸ்குள்ள டாப் டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு லோக்கல் பெஞ்சில் அதுக்குள்ளே இருக்க சைட்டில் நான் ஃப்ராப்பே வெர்ஷன் 15 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இது. ஸோ ஒரு சைட்டில் மல்டிபிள் யூசர்ஸ் இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதுவே கிரியேட் ஆன யூசர்ஸ் தான் அட்மின் யூசர். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இப்போ. ஸோ what I'm going to show you is the layout of Frappe. So this part of the screen is called desk, and in the part வந்து workspace, and this is called awesome bar. So இந்த டெஸ்க்ல நம்மளோட ஆப்ஸ் கொண்டு வந்த மாடியூல்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ERPNext கொண்டு வந்தது எல்லாமே அக்கௌண்டிங், பையிங், செல்லிங், ஸ்டாக், அசட்ஸ் இது எல்லாமே. அதே மாதிரி ஃப்ராப்பே ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற மாடியூல்ஸ்லாம் வந்து பில்டுக்குள்ள. ஸோ இந்த மாடியூல்ஸ் பர்டிகுலர் மாடியூல்ஸ்குள்ள செட் ஆஃப், அதாவது மாடியூல்ஸ்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டாக் டைப்ஸ் இஸ் கால்ட் மாடியூல்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மாடியூல்ஸ்குள்ள இருக்கிற ஒரு டாக் டைப்பை நம்மளால ஆல்டர் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், புதுசாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கஸ்டமருங்கிற ப்ரீ பில்ட் டாக் டைப்பை நம்ம எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது எனக்கு ERPNext அப்ளிகேஷனுக்குள்ள செல்லிங்கிற மாடியூல்குள்ள இருக்கிற ஒரு கஸ்டமருங்கிற டாக் டைப்பை தான் நான் எடிட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் லைக் கஸ்டமர் டாக் டைப்க்கான பேஜ். இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இப்போது we can see that customer series number, customer name, type, group, then territory, gender, from lead, from opportunity. ஸோ மல்டிபிள் கண்டென்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பில்டாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த கஸ்டமர் வயா ரெஃபரல் மூலிமா வந்தாங்களா இல்லை வயா ஏஜென்டிக் மூலிமா வந்தாங்களான்னு தெரியறதுக்காக எனக்கு ஒரு ஃபீல்டு வேணும். அதாவது இந்த ஃபீல்டு ஆப்ஷன் கிடையாததுனால அந்த ஃபீல்டு நான் ஆட் பண்ண போகுது. ஸோ இது எவ்வளோ சிம்பிளாக முடியும்னா, கேன் சி தட் ஆட் ஃபீல்ட் பட்டன் இஸ் தேர். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு செக் மார்க் வேணும். ஸோ செக்குக்கு லேபிள் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, வயா ஏஜென்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக் ஃபீல்டை நான் எடிட் பண்ணும் பொழுது அந்த டாக் ஃபீல்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த சைட் விசிபிளாக இருக்கும். ஸோ வெதர் இட்ஸ் லைக் யூனிக்காக இருக்கணுமா, இல்லை இந்த லிஸ்ட் வியூவில் காட்டணுமா காட்டக்கூடாதா, இதுக்கான ப்ரீவியூவில் காட்டணுமா காட்டக்கூடாதா, இது போல்டாக இருக்கணுமா, தென் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் லைக் ஃபெச் ஃப்ரம் செலக்ட் டாக் டைப்னா எந்த டாக் டைப்லேருந்து அதை ஃபெச் பண்ணிட்டு வரணும். ஸோ வி கேன் லைக் இதை ஹைட் பண்ணணும் பண்ணக்கூடாதா, ரீட் ஒன்லியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா. ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டாக் ஃபீல்டுக்கு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம். தென் ஒன் மோர் டாக் ஃபீல்டு, எனக்கு இன்னொரு டாக் ஃபீல்டு வேணும். அதுவும் செக் தான். செக்கில் எனக்கு வந்து வயா ரெஃபரல்ஸுங்கிற கான்செப்ட் வேணும். ஓகே. இப்போ நான் 2 ஃபீல்டை ஆட் பண்ணிட்டேன். all I need to is like save it right now and update it. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன், இப்போ நான் கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு டாக் டைப்புக்குள்ள உள்ள போயிட்டு நான் கஸ்டமர் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ டிஃபால்ட்டாக எந்த மாதிரி ஒரு ப்ரீ பில்ட் கஸ்டமர் பில்ட் டாக் டைப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ஹாவ் அ டிஃபால்ட் வியூ. இது வந்து ஒரு குயிக் என்ட்ரிக்காக ஒரு டிஃபால்ட் வியூ இருக்கும். இல்லை நான் குயிக் என்ட்ரியில் ஒரு டீட்டெயிலாக கஸ்டமர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கீழே எடிட் ஃபுல் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா, நம்ம கிரியேட் பண்ண 2 ஃபீல்ட்ஸ் ஈஸியாக வந்து ஃபிட் இன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுங்கிற கஸ்டமர் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் ஹீ இஸ் வயா ஏஜென்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் அட்ரஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது, அவங்க கஸ்டமருக்கு என்ன டாக்ஸ் அன்ரிஜிஸ்டர்டா ரிஜிஸ்டர்டா, ஸோ அக்கௌண்டிங் இவங்களுக்கு கிரெடிட் லிமிட் எவ்வளோ இருக்குது, கிரெடிட் பீரியட் எவ்வளோ கொடுக்கலாம், தென் எந்த சேல்ஸ் டீம் இவங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த கஸ்டமரோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸை அந்த ஒரு பர்டிகுலர் டாக் டைப்பை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டெஸ்ட்டுங்கிற கஸ்டமர் வயா ஏஜென்ட் மூலியமாக வந்ததுனால நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் ஐம் கிரியேட்டிங் ஒன் மோர் கஸ்டமர் இஸ் டெஸ்ட் 2. ஸோ எடிட் ஃபுல் ஃபார்ம் போய்கிட்டு ஸோ ஹீ இஸ் வயா ரெஃபரல். ஓகே, சேவ். ஸோ இந்த மாதிரி டாக் டைப்ஸாக மல்டிபிள் டாக் டைப்ஸில் இருக்கிற டேட்டாவை ஃபில் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, வி கேன் சி தட்
ஒன்ஸ் ஐ கிரியேட்டட் அ டாக் டைப் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு செட்டன் டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருச்சு. அந்த டேட்டாபேஸ் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபில்டர் ஆப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு நான் யூசர் செட் பர்மிஷனும் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை ஒரு டாக் டைப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் இப்போ கிரியேட் பண்ண டாக் டைப்ஸை ஒரு டேஷ்போர்டில் நான் வியூ எப்படி காட்டுறது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் செல்லிங் டேஷ்போர்ட். செல்லிங் டேஷ்போர்டில் நான் இருக்கிற டேஷ்போர்டு எடிட் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஆட் பண்ணி நம்பர் சார்ட்ஸில் ஸோ லெட்ஸ் சே கஸ்டமர்ஸ், உனக்கு ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறேன். இது வந்து இப்போது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ ஆட் சேவ். இப்போ நான் மாடியூல் பார்த்தேன்னா எவ்வளோ ஈஸியாக ஒர்க் முடிஞ்சது பார்த்தீங்களா? I just want to shrink it a little bit. Yeah, it's moving up. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இல்லைனா இருக்கட்டும், அந்த கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் நம்ம டேஷ்போர்ட் எடிட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஒரு ஃப்ராப்பே ஃப்ரேம்வொர்க்கோட ஒரு ஆசம் ஃபீச்சர்ஸ். ஸோ ஐ ஹோப் தட் யூ ஆல் குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ் தட் வி கவர் டுடே. ஸோ ஃப்ராப் என்னன்னு பார்த்தோம், அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தோம், லைக் ஹவ் இட் ரியலி ஒர்க்ஸ் பார்த்தோம், இது ஏன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ வி ஹவ் கவர்ட் தி பேசிக் டாபிக்ஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிலேட்டட், லைக் ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் அபவுட் ஃப்ராப்பே, ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இன் திஸ் வீடியோ. நான் அப்பயே ரிப்ளை பண்ண முடியும்னா கீழே ரிப்ளை பண்ணிடுறேன். பட் இஃப் ஐ குட் ஏபிள் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர்னா அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ and for the upcoming videos we have certain topics to cover. ஸோ நம்ம ஒரு நார்மலாக ஒரு பர்சன் இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறமா எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, தென் எப்படி ஐட்டம் க்ரியேட் பண்ணுறது, தென் சப்ளையர், பர்ச்சேஸ் என்ட்ரி, பேங்க் என்ட்ரிஸ், பேமெண்ட் என்ட்ரிஸ், ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி லைக் டே பை டே நம்ம ஃப்ராப்பே பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் we are going to do in the upcoming videos and this is my small contribution to the Frappe community. So thank you once.